தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது கொரோனா காலம். அனைவரும் முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லணையில் நடைபெற்று வரக்கூடிய சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர். தஞ்சை மாவட்டம் முதலை முத்துவாரி வடிகால்வாய் பணிகளையும் பார்வையிட்டார். இணை நோய்களால் உயிரிழந்தவர்களின் இறப்பு சான்றிதழ்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஜூன் 28 முதற்கட்ட அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் தான் கிண்டியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். பஞ்சாபில் குதிரை வண்டி மீது காரை ஏற்றி நூதன போராட்டம். புதுவை தமிழக எல்லையில் வாகன விபத்தில் சிக்கியதால் கைதான மது கடத்தல்காரர்கள். புதுவையில் மது போதையில் ஆற்றுப்பாலத்தில் இருந்து கீழே தவறி விழுந்த இளைஞரால் பரபரப்பு. சென்னை கீழம்பாக்கம் பள்ளி நிர்வாகிகளிடம் குழந்தைகள் உரிமைகள் நல ஆணையம் விசாரணை. பாலியல் புகாருக்கு உள்ளான சுஷில் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா ஆஜராகவில்லை. கோவை மதுரையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடக்கம். 2வது டோஸ் செலுத்திக் கொள்பவர்களுக்கு முன்னுரிமை. சென்னை பத்மசேஷாதிரி பள்ளி ஜூடோ மாஸ்டருக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவல். எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அரையிறுதியில் நடால் ஜோகோவிச் இன்று பல பரீட்சை. யூரோ கோப்பை கால்பந்து தொடர் இன்று ஆரம்பம். முதல் ஆட்டத்தில் இத்தாலியை எதிர்கொள்கிறது துருக்கி அணி. கொரோனா காலத்தில் இணை நோய்களால் மரணமடைந்தவர்களின் இறப்பு சான்றிதழ்களை நிபுணர் குழுவை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீ ராஜலட்சுமி தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பெருந்தொற்றால் உயிரிழப்போருக்கு அளிக்கக்கூடிய இறப்பு சான்றில் கொரோனாவால் மரணம் என்று குறிப்பிடாமல் உள்ளதால் மத்திய மாநில அரசுகள் அளிக்கக்கூடிய நிவாரணம் கிடைப்பதில்லை என்று மனுதாரர் கூறியுள்ளார். கொரோனா மரணம் என்று இறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்படாததால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் அரசின் நிதியுதவி கிடைப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கேட்ட நீதிபதிகள் நாடு முழுக்க கொரோனா மரணங்கள் முறையாக பதிவு செய்யவில்லை என்றும் இவ்வாறு இருந்தால் எப்படி நிவாரண உதவிகள் சேரும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மரணம் குறித்து தெளிவான பதில்கள் இருந்தால்தான் எதிர்காலத்தில் தொற்று பரவலை சமாளிப்பது குறித்து ஆய்வு செய்ய முடியும் என்றும் இறப்புகளை துல்லியமாக குறிப்பிடுவது நிவாரணம் வழங்க உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்த ஆரம்பகட்ட அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் கட்சி இன்று அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்தியாவின் சில மாநிலங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளது. பல மாநிலங்களில் 100 ரூபாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்தும் விலையை குறைக்க கோரியும் பெட்ரோல் பங்குகள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பேசிய KS அழகிரி, பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் வரலாறு காணாத வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை திமுக அரசு குறைக்கும் என்றும் KS அழகிரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைதான் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை $108 விற்பனையானது. ஆனால் அப்பொழுது மன்மோகன் சிங் 70 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றார். ஆனால் இன்றைக்கு உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை $70 தான். ஆனால் மோடி 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்கிறார். கோவை அண்ணா சிலை சிக்னல் அருகே பெட்ரோல் பங்க் முன்பாக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இருசக்கர வாகனத்தை பாடை கட்டி தூக்கிச் சென்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போராட்டம் செய்தவர்கள் மிதிவண்டிக்கு கற்பூரம் பூ போட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மத்திய அரசு
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுத்துச் சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேபோன்று சென்னை வேளச்சேரி, வாணியம்பாடி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, அரியலூர், சேலம் உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் இருசக்கர வாகனத்தை பாடை வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருசக்கர வாகனம் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து இருந்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் முழு கவச உடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 30 பெட்ரோல் பங்குகள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் அந்த மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார். இன்று கொரோனா காலம், மக்களுக்கு வேலை இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளிகளுக்கு சம்பளம் இல்லை. ஆனால் அவருடைய வேலை செல்வதற்கு சென்றால் அவருக்கு 300 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்று சொன்னால் பெட்ரோல் டீசலுக்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டிய தொகை 150 ரூபாயாக ஆகியிருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வால், இதனால் இந்த பெட்ரோல் டீசல் உயர்வின் காரணமாக விலைவாசி உயர்வும், காய்கறி விலை உயரும், லாரி கட்டணங்கள் அதிகமாகும். இதேபோன்று இந்தியாவின் பிற பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் குதிரை வண்டியில் காரை வைத்து இழுத்து சென்று நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கல்லணையில் நடைபெற்று வரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கடைமடை வரை தண்ணீர் செல்ல ஏதுவாக 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் நவீனப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் மேட்டூர் அணை திறப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காகவும் முதலமைச்சர் 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் சென்ற முதலமைச்சர் அங்கிருந்து கார் மூலமாக கல்லணையை அடைந்தார். அங்கு காவல்துறையின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அவர் கல்லணையில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரல் மற்றும் சீரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். முதலமைச்சருடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து கல்லணை சுற்றுலா மாளிகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அடுத்ததாக வல்லம் அருகே உள்ள முதலை முத்துவாரி வடிகாலில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். பள்ளிய கிரகாரம் பகுதியில் உள்ள வெண்ணாற்றில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்னை, மா, வாழை மரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களுக்குள் அவ்வப்போது காட்டு யானைகள் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கூமாப்பட்டி பிளவக்கல் அணை பகுதியில் உள்ள தோப்பிற்குள் புகுந்து யானை தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் குருத்துகளை சாப்பிட்டும் சேதப்படுத்தி இருக்கிறது. அத்துடன் மாமரங்களையும் சேதப்படுத்தியது. இது தொடர்கதையாவதால் காட்டு விலங்குகள் நிலத்திற்குள் புகுவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர்கள் அச்சத்தில் இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி கீழே விழுந்து போலீசாரிடம் வசமாக மாட்டிக்கொண்டனர். கடலூர் சாவடி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். லேசான மழை பெய்த நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்று வேகமாக வந்திருக்கிறது. போலீசார் நின்றிருந்த பகுதி அருகே வந்தபோது அந்த வாகனம் கீழே சரிந்ததில் மது பாட்டில்கள் சிதறின. காயமடைந்த இளைஞர் வசந்தகுமாரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மற்றொரு இளைஞரான விமல்ராஜிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரியிலிருந்து மது கடத்தி வந்ததும், வாகன தணிக்கைக்கு பயந்து தொலைவில் நின்றதும், மழை பெய்ததை பயன்படுத்தி சோதனையிலிருந்து தப்பிக்க முயன்றபோது வாகனம் கீழே விழுந்து சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில்தான் கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் சித்த மருத்துவமனைக்கான ஒருங்கிணைந்த கட்டளை மையத்தை துவக்கி வைத்த அமைச்சர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவில் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் ஓமந்தூரார் மருத்துவமனை தலைமை செயலகமாக மாற்றப்படுகிறது என ஓ பன்னீர்செல்வம் வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், தென் சென்னையில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதன் அடிப்படையில்தான் கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போல தென் சென்னையில் மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவதற்கு இன்னமும் ஒரு 4 ஏக்கர் கூடுதல் நிலப்பரப்பில் கூடுதல் கட்டிடங்களை கட்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அமைப்பதற்கான முடிவெடுத்தார்கள். அந்த வகையில் அறிவிப்பும் செய்தார்கள். 250 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமையவிருக்கிற ஒரு புதிய மருத்துவமனை தான் அது. சேலத்தில் கம்யூனிச பாரம்பரியத்தை கொண்ட குடும்பத்தினரின் திருமண அழைப்புதல் இணையத்தில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. கம்யூனிசம், லெனினிசம், சோசியலிசம், மார்க்சிசம் என்ற சித்தாந்தங்களை அறிந்திருப்போம். ஆனால் இவை அனைத்தும் சேலத்தில் உள்ள ஒரு குடும்ப வாரிசுகளின் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. பனமரத்துப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் மோகன் சேலம் மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் தனது 3 மகன்களுக்கு கம்யூனிசம், லெனினிசம், சோசியலிசம் எனவும் பேரனுக்கு மார்க்சியம் எனவும் சித்தாந்த பெயர்களை சூட்டியுள்ளார். இந்நிலையில் கடைசி மகனான சோசியலிசத்தின் திருமண அழைப்புதலே இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது. அத்துடன் இவர் கரம் பிடிக்க உள்ள பெண்ணின் பெயர் மம்தா பானர்ஜி என்பது கூடுதல் கவனம் ஈர்க்கிறது. சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில்ஹரி சர்வதேச பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 4 பேர் குழந்தை உரிமைகள் நல ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். சுஷில்ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவி ஒருவர் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த தகவல் சமூக வலைதளங்களில் அண்மையில் வெளியானது. அத்துடன் பல மாணவிகளிடம் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தான் பார்த்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த புகார் தொடர்பாக சிவசங்கர் பாபா, பள்ளி முதல்வர், தாளாளர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராக குழந்தை உரிமைகள் நல ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கறிஞர் நாகராஜன், தாளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட 4 ஆஜராகினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பில் இலவச கோடை உழவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சோழவரம் ஜெகநாதபுரம் கிராமத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி 2 ஏக்கருக்கும் குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் துறை மற்றும் டாஃபே டிராக்டர் நிறுவனம் சார்பில் இந்த உழவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. இதேபோல் திருவண்ணாமலை வேடநத்தம் கிராமத்தில் இலவச உழவு பணியை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உழவன் செயலியில் பதிவு செய்ய வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய 1.5 வயது குழந்தையை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றிய போலீசாரை பலரும் பாராட்டுகின்றனர். நன்னிலம் அருகே சன்னாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி, மெல்மா தம்பதியின் குழந்தை சுகன்யாவுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது வழியில் 2 சக்கர வாகனம் பழுதாகியுள்ளது. ஊரடங்கு காரணமாக வழியாக வாகனம் ஏதும் வராத நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்ததால் குழந்தைக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வராஜ் உடன் வந்த போலீசார் குழந்தையை தங்களது வாகனத்தில் அழைத்துச் சென்று நன்னிலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். உரிய நேரத்தில் அழைத்து வந்ததால் குழந்தையை காப்பாற்ற முடிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செய்யாத குற்றத்திற்கு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் சிறைவாசம் அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவை மக்களால் தேர்வு செய்யப்படாத ஆளுநர் தடுத்து முட்டுக்கட்டையிடுவது வெளிப்படையாக நிகழும் ஜனநாயக படுகொலை என்று விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு 161வது சட்டப்பிரிவின்படி உடனடியாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்ணாவின் உயிரென வர்ணிக்கப்படும் மாநில தன்னாட்சிக்கு உயிரூட்ட 7 பேர் விடுதலையை விரைந்து சாத்தியப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில அரசிடம் இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி 7 பேருக்கும் நீண்ட சிறை விடுப்பை அளிக்க வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசாவை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும். அதே நேரம் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், ஓரிரு உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
13ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கும் 13 முதல் 15ஆம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோரம் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கும் 15ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் காதலுக்காக 11 ஆண்டுகள் காதலனின் வீட்டிலேயே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துள்ளார் பெண் ஒருவர். பாலக்காடு மாவட்டம் அரியலூரைச் சேர்ந்த ரஹ்மான் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனார். இதுகுறித்து குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை தேடிய நிலையில் பக்கத்து கிராமத்தில் அவர் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு சென்ற போலீசார் ரஹ்மான் திருமணமாகி மனைவியுடன் இருப்பதை பார்த்து இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டார். அதில் இவர்கள் இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதும் 11 ஆண்டுகளுக்கு முன்பே சஜிதா காணாமல் போனதும் தெரிய வந்தது. வீட்டை விட்டு வெளியேறிய சஜிதா காதலனின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார். அந்த சிறிய அறையிலேயே இவ்வளவு காலமும் அவர் தனது வாழ்க்கையை கடத்தியுள்ளார். இந்த விஷயம் ரஹ்மானின் குடும்பத்திற்கு கூட தெரியாது என்பதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்கள் இணைந்து வாழலாம் என நீதிபதிகள் தீர்ப்பு அளித்தனர். ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய விதிமுறையை தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் உரிமம் பெற்ற பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கீகாரம் இல்லாத பல்வேறு ஓட்டுநர் பயிற்சி முகவர்கள் மூலமாக ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு சிக்கல்களையும் சந்திக்க நேரிடுகிறது. இதனை வரைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக தற்போது மத்திய அரசு ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம் பயிற்சி பள்ளிகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் என்பது வழங்கப்படும் என்றும் இந்த விதியானது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? எதற்காக இந்த அறிவிப்பு? இதன் மூலமாக ஓட்டுநர் உரிமத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்பது மட்டுமில்லாமல் ஓட்டுநர்களுக்கு என்ன விதமான கட்டுப்பாடுகள் வரும்? தேவா, தற்பொழுது 1988ஆம் ஆண்டு மோட்டார் வாகன விதிகளில் வழிமுறைகளை மிக முக்கிய அனுமதி இயங்கி வரும் அந்த டிரைவிங் அந்த சென்டர்கள் மூலமாக தற்பொழுது டிரைவிங் அதாவது வாகனம் ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளும் அனைவருமே அந்த லைசன்ஸ் எடுக்கும் பொழுது நேரில் ஆஜராக அந்த டெஸ்டிற்கு நேரடியாக சென்று ஆஜராக வேண்டாம் என்ற ஒரு உத்தரவினை தற்பொழுது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த விதிகளானது வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ட்ரெயினிங் பயிற்சியின் பொழுது அவர்களுடைய அந்த ஓட்டும் திறமையானது கண்காணிக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு அந்த லைசன்ஸ் ஆனது வழங்கப்படும் எனவும் தனியாக இவர்கள் அதாவது அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுபவர்கள் தனியாக ஓட்டுநருடைய உரிமம் பெறுவதற்கு தனியாக சென்று நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விதியைத்தான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பயிற்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த செயல்முறையானது கண்காணிக்கப்படும் எனவும் அதற்கான விதிகள் அனைத்தையுமே அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ மைய அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அனைத்து ஆர்டிஓ அனுமதி பெற்ற மையங்களுமே மத்திய அரசினுடைய விதிகளின் கீழ் எந்தெந்த உரிமங்கள் பெற்றிருக்க வேண்டுமோ அவையும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் எவையெல்லாம் இருக்க வேண்டுமோ அவற்றையும் மிக முக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவுகளையும் தற்பொழுது இன்றைய அந்த விதிமுறைகளின் கீழ் மத்திய அரசானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. எல்லாரும் தற்பொழுது வாகன உரிமம் பெற்று வருகிறார்கள். அதனை தடுப்பதற்காகவும் சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அனைவரும் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தான் இதன் மூலம் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் முன்வைத்துள்ளதாகவும் தற்பொழுது இன்றைய அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெண்களை வீட்டுச் சிறையில் வைத்து கடன் தொகையை வசூலிக்க முயன்றது தொடர்பாக நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் வழக்கு பதிவு செய்து 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட தனியார் நுண்கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் உள்ளன. தீப்பெட்டி தொழில் மற்றும் விவசாய பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் குழுவாக இணைந்து இதில் கடன் பெற்று மாத தவணையை செலுத்தி வந்தனர். கொரோனா ஊரடங்கால் இவர்களால் தவணையை செலுத்த முடியாமல் போனது. நேற்று சித்ரா என்ற பெண்ணின் வீட்டில் அத்துமீறி நுழைந்த நுண்கடன் நிறுவன ஊழியர்கள் தகாத வார்த்தையில் பேசியதுடன் பணத்தை உடனடியாக செலுத்துமாறும் கட்டாயப்படுத்தினர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து 6 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அத்துடன் நுண்கடன் நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாய்மொழி உத்தரவும் பிறப்பித்துள்ளது. அத்துடன் அவர்களை அழைத்து அறிவுரை கூறவும் கூறியுள்ளது. மதுரையில் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. இதில் 2வது தவணை தடுப்பூசி போடுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டதால் கடந்த 3 நாட்களாக மதுரை மாவட்டம் முழுவதுமாக தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்திற்கு 2000 கோவாக்சின் தடுப்பு மருந்து ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து மதுரையில் உள்ள சுகாதார மையங்களில் உள்ள மையங்களில் தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அங்குள்ள இளங்கோ மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மையத்தில் காலை முதல் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்களுக்கு 2வது தவணை செலுத்தப்படுகிறது. முதலில் குறைவான நபர்களை வந்ததால் தடுப்பூசி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது. பயனாளர்களுக்கு உரிய முறையில் தகவல் அனுப்பப்பட்டு தடுப்பூசி போட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தடுப்பூசி போடுவதாக செய்தி வெளியானதை தொடர்ந்து 2வது டோஸ் தடுப்பூசி போட வந்ததாக பயனாளர்கள் தெரிவித்தனர். மேலும் ஆன்லைனில் பதிவு செய்வதில் சிக்கல் உள்ளதாகவும் கூறியுள்ளனர். ஆன்லைனில் பண்ணுங்கன்றாங்க. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாலும் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஆன்லைன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் டெய்லி வந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. டோக்கன் காலை 7 மணிக்கு வந்து வாங்குன்றாங்க. டோக்கன் கொடுக்கல. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப இன்கன்வீனியண்டாக ஃபீல் பண்ணோம் சார். செகண்ட் டோஸ் வந்து டயத்துக்கு போட்டால் தானே எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டயத்துக்கு மேலே போட்டால் திருப்பி அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு வந்து போட்டேன் சார். டிவியில் பார்த்தா வந்து போட்டேன் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். கோவையில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோவாக்சின் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவையில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் கடந்த 5 நாட்களாக முகாம்கள் நடைபெறவில்லை. இந்நிலையில் பிற்பகல் முதல் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோவாக்சின் 2வது தவணை செலுத்தும் கூடிய பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. கோவை மாநகராட்சியில் உள்ள 36 மையங்களில் தலா 190 பேர் என மொத்தம் 6840 பேருக்கு 2வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நிவாரண நிதியின் 2ஆம் தவணையான 2000 ரூபாய் மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் தொகுப்புகளுக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் முதல் தவணை மே மாதம் வழங்கப்பட்ட நிலையில் 2வது தவணை வழங்கக்கூடிய திட்டம் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் ரேஷன் கடைகளில் 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதற்கான டோக்கன் வழங்கக்கூடிய பணி இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதியில் ரேஷன் கடைகளுக்கு சென்று மக்கள் பணம் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். வீட்டிற்கே வந்து டோக்கன் வழங்கப்படுவது சிரமத்தை குறைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். டோக்கன் வந்து முதலமைச்சர் சாருக்கு வந்து கொடுக்க சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நாங்கள் 15 போய் வாங்கிக்குவோம். அந்த கூட்ட நெருக்கத்தில் நின்று கொரோனா டைமில் போய் நின்று யாருக்கும் கொரோனா வந்து பாதிக்கிறதுக்கு வீடு தேடியே கொண்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் நன்றி. இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமான இன்று அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் ரத்னாவும் அலுவலர்களும் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குழந்தைகளை கல்வி கற்க வைப்போம் என்றும் வேலைக்கு அனுப்புவதை தடை செய்வோம் என்றும் குழந்தை திருமணத்தை ஒழிப்போம் என்றும் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஹைதராபாத் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 23 வயதான பிரித்திகாவின் பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூரில் 1000 குடும்பங்களுக்கு அரிசி சிப்பங்கள் வழங்கப்பட்டன. ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நினைத்த அவரது குடும்பத்தினர் உகாயனூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட வடுகப்பாளையம், அகிலாண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரிசி வழங்கினர். சேலம் மாவட்டம் சன்னியாசிக்குண்டு விழுவுள்ள கருப்பவினை ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் திடீரென்று இறந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கழிவுநீர் ஏரியில் கலப்பதால் மிகுந்த மாசடைந்து காணப்பட்டு கிடந்த ஏரியில் இன்று மீன்கள் அதிக அளவில் இறந்து கிடந்தன. ஏரியின் அருகே உள்ள தனியார் நூற்பாலையில் இருந்து கழிவுகள் அதிக அளவில் வெளியேறியதே காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கோலாறு கிராமத்தில் பிஎஸ்டி கட்டுமான நிறுவனம் சார்பில் ஏழை மக்கள் 1000 பேருக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. அந்த நிறுவனத்தின் தலைவர் தென்னரசின் சொந்த கிராமமான இங்கு மக்களுக்கு நாள்தோறும் 100 பேருக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்கள் அளிக்கப்படுகின்றன. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் இதனை வாங்கிச் சென்றனர்.
இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கக்கூடிய சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ. टीका लगा तो जरा टीका लगा, जब अपनी बारी आए टीका लगा। हो ये जो ढाल सी है वो कमाल सी है, संजीवनी आई यहाँ। टीका लगा तो जरा टीका लगा, जब अपनी बारी आए टीका लगा। टीका लगा तो जरा टीका लगा, जब अपनी बारी आए। टीका लगा तो जरा टीका लगा, तो जरा टीका 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 लगाया क्या? மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.